ஹை டியர்ஸ், நான் உங்கள் கேஆர் பேசுகிறேன். இது ஒரு தனி ஒரு குட்டி வீடியோவை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போன வீடியோவை கட் பண்ணேன். லிஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம லிஸ்ட் பண்ணிக்கிட்டே வர்றோம். ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸும் டிப்ரெஷன்லேருந்து எல்லாத்தையும் சொல்லியாச்சு. ஹவு ஹார்ட் இஸ் மென் லைஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பசங்க வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அது நம்மளை மாதிரி ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்த பசங்கள்லாம் அவங்க கனவை நோக்கியெல்லாம் வாழ்க்கையில் என்றைக்குமே ஓட முடியாது. அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் எதுவுமே வாழ்க்கையில் கிடைக்காது. என் வாழ்க்கையில் நான் பிடிச்சது பண்ணினதே இல்லை. எனக்கு இது வரைக்கும் அந்த சுகமோ அந்த சந்தர்ப்பமோ அதெல்லாம் கிடைச்சதே இல்லை. எனக்கு வேணுங்கிறத நான் எனக்கு ஒன்று பண்ணினதே இல்லை. இது வரைக்கும் பண்ணினதில்லை. நான் என்ன படிக்கணும், நான் என்னவா இருந்திருக்கணும், நான் எப்படி வாழணுங்கிறது ஓகே, அது மனசில் இருக்கிறதுக்கு இப்போ வாழ்ந்துக்கிறோம். பட் இதுக்கு முன்னாடி என்ன படிக்கணும், என்ன கெரியர் சூஸ் பண்ணணும் அப்படின்லாம் வந்து எதுவுமே கிடைக்கல. அந்த குடும்பத்துக்காகவும் அந்த வாங்கி வச்சுருந்த கடனுக்காகவும் நம்ம வந்து வெளியில் வந்து அந்த ஊரை விட்டு வெளியே வந்து அந்த இதை உடஞ்சிரும். அந்த ஊரோட யார் ரொம்ப அட்டாச்சாக இருக்காங்க, அங்கே இருக்கிற மக்களோட யார் அட்டாச்சாக இருக்காங்கன்னு இருக்குல்ல டியர்ஸ். அப்போ வந்து நம்ம மனசு வந்து அது உடஞ்சி போயிடும். அதோடு தான் வந்து வெளியில் வந்தோம். வாழ்கிறதுக்கு வழி இல்லாமல் வெளியே வந்தோம். வெளியே வந்துட்டு நம்ம எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணணும், குடும்பத்தை காப்பாற்றணும், கடன்லாம் கட்டணும் அப்படின்னு தான் வந்தோம். நேசித்தவங்களாம் நம்மளை நேசித்தது ஒன்று, அதுவும் கிடைச்சதில்லை. நினச்ச படிப்பு இல்லை, நினச்ச ட்ரீம் அதெல்லாம் எதுவும் பண்ண முடியல. அப்போ கிடைச்ச வேலையை நம்ம சின்சியராக பண்ணுறோம். காசு கொடுக்குறானே, இப்போ சின்சியராக பண்ணுறோம். இப்படி தான் நிறைய பேர்த்தோட வாழ்க்கை இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒன்றுமே கிடைக்காத பையனுக்கு வந்து கூட நம்ம வேணுங்கிறத பண்ணிக்க முடியாத அளவுக்கு தான் குடும்பம்லாம் இருந்துச்சு. அப்போ இன்னொருத்தர் வந்து நம்மளை வேணும்னு கேட்கும்போது நம்ம ஆல்ரெடி பட்டுட்டோம்ல, சரி அவங்களாவது நல்லா இருக்கட்டும், அவங்களுக்காவது இருக்கட்டுமே, அவங்களாவது பிளஸ்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் நம்மலாம் கல்யாணம்லாம் பண்ணி எல்லாம் பண்ணணும். பட் ஒரு வாழ்க்கைக்கு வந்தாச்சு. இந்த ஒன்றுமே இல்லாத ஒரு பையனோட வாழ்க்கை இருக்குல்லங்க, நான் அதை பற்றி பேசுகிறேன். கொஞ்ச நேரம் அதை பற்றி பேசலாம். பாப்புக்குட்டி டைம் என்ன சாமி? 10:03. அண்ணா வந்துடுவானே இப்போ? இன்னும் நேரத்தில் வந்துடுவான். ஓகே. அதாவது இந்த பாவப்பட்ட ஜென்மங்கிறது அந்த ஆம்பளைகள்லாம் உங்களுக்கு தெரியாது. அதாவது எப்படின்னா, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாத ஒரு மென்னாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பையனாக இருந்தீங்கன்னா உங்களோட யாருமே இருக்க மாட்டாங்க. நான் வந்து அந்த ஸ்டேஜில் வந்து நிறையா பேர்த்துக்கு வேலை செஞ்சு கொடுத்தேன். எனக்கு அப்போ புரியல நம்மளோட ஏன் கொஞ்சம் பேர் இருந்தாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு எப்போவுமே நான் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கிற ஒரு ஃப்ரீயாக ஒரு டிரைவராக, அவங்களுக்கு எடுபடி வேலை செய்கிறக்கும், அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செய்கிறக்கும், அந்த ஏஜில் நிறைய பேர்த்துக்கு வீட்டில் அயன் பண்ணி கொடுப்பேன். அங்கே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இதெல்லாம் போனோம்னா நம்ம ஏதோ ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு போய், எனக்கு அயன் பாக்ஸ் வந்த புதுசு, அதெல்லாம் எலக்ட்ரிக் அயன் பாக்ஸு அப்போ வந்து வந்திருக்குது. அப்போ வந்து எனக்கு தெரியாது, நீ பண்ணி தரையான்னு கேட்டாங்க ஒரு வீட்டில். அது பண்ணினதுக்கப்புறம் 4-5 வீட்டில் கூப்பிட்டாங்க, இதெல்லாம் பண்ணி கொடுத்து போய் நம்ம சும்மா தான் இருக்கிறோம், பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல் இல்லாமல் ஒரு பையனாக இருந்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர், அதாவது அப்பா அம்மா சப்போர்ட் இருந்து ஒரு கார் வாங்கி கொடுக்குறாங்க, பணம் இருக்குது, அப்பா அம்மா வேலையில் இருக்கிறாங்களோ, பணக்காரங்களோ, பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க என்ன வேணால் பண்ணலாம். அவங்களுக்கெல்லாம் வந்து ஆள் கிடைக்கும், ஏன்னா காசு செலவு பண்ணுவாங்க. அப்படி நம்மளுக்கு காசும் இருக்காது செலவு பண்ணுறதுக்கு. அதனால் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த பசங்களோட வாழ்க்கை அது மாதிரி கஷ்டப்படுற பசங்களோடலாம் எந்த பிள்ளையும் இருக்காது. ஆனால் ஒரு பொண்ணு வந்து இதே இதில் கஷ்டப்பட்டால் நிறையா பசங்க வந்து கொண்டு நிற்பாங்க, நிறைய ஆம்பளை கொண்டு நிற்பாங்க. அதெல்லாம் யாரும் என்கிட்ட இல்லைன்னுலாம் சொல்லிட முடியாது. அதெல்லாம் நான் கண்ணார பார்த்துருக்கேன். அப்புறம் இந்த பணம் இருக்கிறவங்க பூரா பிள்ளைகளுக்கு தான் செலவு பண்ணுவான். இந்த மாதிரி நம்மளை மாதிரி கஷ்டப்பட்ட பசங்களுக்கெல்லாம் எனக்கெல்லாம் யாருமே லைஃப்பில் செலவு பண்ணதில்லை. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சின்ன வயசுலேருந்து அந்த ஏக்கத்துலேயே இருந்திருப்போம்ல, அது எங்கள் கசினாக இருக்கட்டும், இல்லை எனக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், அந்த பொண்ணுகளுக்கெல்லாம் பணம் இருக்கும்ப்பா, நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறோம் வர்றோம், அந்த மாதிரி நிறையா இருக்குது. அப்படிலாம் போகும்போதெல்லாம் பார்த்தா அந்த பொண்ணுகளுக்கு செலவு பண்ணுவாங்க, நம்மளுக்கெல்லாம் செலவு பண்ணுறதுக்கு காசே செலவு பண்ண மாட்டாங்க. அப்படிலாம் பார்க்கும்போது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். அத்தனை பொண்ணுகளுக்கு செலவு பண்ணி பார்க்குற பிள்ளைகளுக்கெல்லாம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த போகிறாங்க, அதுவும் கிடையாது. பட் அப்படிலாம் நிறைய பார்த்து வளர்ந்துருக்குறேன். அதனால் வந்து அதை பூரா அந்த செக்லிஸ்ட் போட்டுக்கிட்டேன். இப்படியெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது, இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு. எல்லாத்துட்டும் போய் இப்படிலாம் இருந்துடக்கூடாது. நம்ம மற்றவங்கள மாதிரி ஒரு நார்மலான அது ஒரு அந்த ஒன்று நினச்சி நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். அப்படி ஒரு வாழ்க்கை வாழல. ஏசல் அலுமினியிலாம் பாப்பா உருட்டாத பாப்பா, ஏசல் அலுமினியிலாம் வந்து
ஒரு பையனுக்கு வந்து எந்த ஒரு கெட்டதும் பண்ணதில்ல. பையனுக்கு எந்த துரோகம் பண்ணதில்ல. பையனுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிரியேட் பண்ணதில்ல. பசங்கள தான் ஃபர்ஸ்ட்டு டியர்னே கூப்பிட்டது. புள்ளைகள கிடையாது. அதுக்கப்புறம் இப்ப எல்லாத்தையும் டியர் ஆயிடுச்சு இப்போ. ஒரு பையனோட ஏன்னா அந்த பையனோட வாழ்க்கை எப்படின்னு தெரியும். அதான் அம்மா இல்லாத ஒரு பையன். அப்பா வந்து பொறுப்பா இல்லாத ஒரு அப்பா. எந்த ஒரு சந்தோஷமும் கிடைக்காத ஒரு பையன். பேசிக்கானது கூட ஒரு பணம் கூட படிக்கிறதுக்கு கிடைக்காத ஒரு பையன். எல்லா இடத்துலயும் ஒரு அவமானப்பட்ட பையன். அதில வந்துங்க நான் வந்து ஒரு புள்ளைய லவ் பண்றேன்னு சொல்லிட்டேன் ஸ்கூல்ல. இப்போ நம்மளோட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த லுக் ஒண்ணும் ஒரு பெரிய லுக் இல்ல டியர்ஸ். இது ஒண்ணும் பெரிய உங்களுக்கு தான் வந்து இப்ப தான் கடவுளே அஜித்தேன்லாம் போட்டுட்டு இருக்கிறீங்களே. எதுக்கு போடுறீங்கன்னு தெரியல. இப்படிலாம் பண்ணி பண்ணி தான் வந்து அஜித் ஆகட்டும், விஜய் ஆகட்டும், ரஜினிகாந்த் ஆகட்டும், கமல் ஆகட்டும், யாரா வேணா இருக்கட்டும். மனசுங்களுக்காக நேசிக்கிறவங்க, மனசுங்களுக்காக உழைக்கிறவங்க அவங்களெல்லாம் தேடி போங்கப்பா நிறையா. இந்த சமுதாயம் நல்லாயிருக்கும். சரியா? நிறைய மதர் தெரசா கிடைப்பாங்க. நிறைய பேர் இந்த சமுதாயத்துக்கு வேலை செய்கிறவங்க கிடைப்பாங்க. உங்கள பார்த்துக்கிறவங்க கிடைப்பாங்க. உங்களுக்கு ஏதோ ஒன்றுனா வந்து கூட நிற்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். சரியா? என் வாழ்க்கையில் நான் செலவு பண்ணுறதெல்லாம் நேரமும், என் பணமும், நான் சம்பாரித்து கொடுக்குற பணம், கான்ட்ரிபியூட் பண்ணுற பணமும், என்னோடய எஃபர்ட், நான் சாப்பிட்டு ரத்தமாக போய் என்னால் பண்ண முடியும். அந்த அந்த இயலாமை வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வேலையை இப்போ இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம்ல இந்த எஃபர்ட், இதெல்லாம் எல்லா மனுஷங்களுக்கு போய் சேரணும்னு ஆசைப்பட்றேன். அதிலிருந்து எங்கூட டைரெக்டாக யாரெல்லாம் வேணுனாலும் கனெக்ட் பண்ணி நீங்கள் வேலை செய்யலாம். சரியா? அப்போ இந்த மாதிரி அதான் அந்த மென்ஸ் லைஃப் பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் அப்பப்போ இந்த இடையில உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு அதை ஒன்று சொல்கிறேன். பட் கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இந்த பசங்க வாழ்க்கை அப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. நம்ம ஏசல் அலுமினியில் எல்லாமே பசங்களுக்கு உயிர் விட்டுட்டு பண்ணியிருக்கிறேன். நான் ஒவ்வொரு பையனையும் நேசிச்சிருக்கிறேன், அன்பாக இருந்திருக்கிறேன். எனக்கு மென்னு பிடிக்காது, எனக்கு விமன் தான் பிடிக்கும். எனக்கு பொம்பளைக்கு தான் பிடிக்கும். நான் ஒரு நார்மல் மென்னு தான். ஹவு ஸ்ட்ராங் யூ ஆர்னா போன பாட்டெலாம் சொல்லியிருந்திருப்பேன். நம்மளுக்கு வந்து யாருமே எதுவும் பண்ணல. அப்பா கூட எல்லாம் எங்கள் அப்பா எனக்கு கஷ்டத்தை மட்டும் தான் வச்சுருந்தாங்க வாழ்க்கையில். நம்ம அங்கேருந்து வந்து இந்த ஸ்டேஜுக்கு லைஃப்பில் வந்திருக்கிறோம் இல்லையா? பட் இருந்தாலும் பசங்ககிட்ட எப்போவுமே எப்படி நிறைய பேர் அதெல்லாம் என்கிட்ட கேட்டிருக்காங்க. எப்படிங்க கேர் பசங்ககிட்ட இவ்வளோ பாசமாக இருக்கிறீங்க, இவ்வளோ அன்பாக இருக்கிறீங்க, எப்படி உங்களால் அதெல்லாம் பண்ண முடியுதுன்னா நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு ரீசன்லாம் இதுதான். என்னென்னா நம்மளை யார் பையனாக இருக்கும்போது இப்படி பார்த்துக்கல. ஒரு பொண்ணுக்கு கிடைச்ச ஒரு அட்டென்ஷன்லாம் எனக்கு கிடைச்சதில்ல. ஒரு ஆம்பளை அது வந்து ஒரு ஆம்பளைக்கு வந்து லேடிஸும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வசதியாக நல்லா இருக்கிற பசங்ககிட்ட, மின்னுகிட்ட தான் போகிறோமா, சப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுற மாதிரி தான். சொந்த பந்தத்துலேயும் சரி, நம்ம ஒரு காவடிக்கு போகிறோம், ஒரு நல்லதுக்கு போகிறோம், ஒரு கெட்டதுக்கு போகிறோம், ஒரு ட்ரிப்பு போகிறோம், ஒரு காலேஜில் படிக்கிறோம். காலேஜில் ஒரு ட்ரிப்பு போகிறோம்னா கூட நிறையா வந்து அட்ராக்ட் ஆகிறது வந்து இந்த பணக்கார பசங்க, பணக்கார பொண்ணுங்க. இந்த பணக்கார பசங்க மட்டும்தான். பொண்ணுங்க வந்து எல்லா பொண்ணுங்களும் அவங்ககிட்ட தான் போவாங்க, அவங்க தான் பேசுவாங்க. நம்மளை எப்போவுமே வந்து அனாதையாகவும், நம்ம ஏற்கனவே அனாதையாக தான் இருந்திருக்கிறோம். அனாதையாகவும், கண்டுக்காமையும், நம்மளுக்கு வந்து லெஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, பணம்ங்கிறது அவன் சம்பாரிச்சிருக்க மாட்டான். அவங்க அப்பா தான் சம்பாரிச்சிருப்பாங்க. அதனால் எல்லா பிள்ளைங்களும் அவங்ககிட்ட தான் பேசும். பெருசாக நம்மளாம் போய் லவ்வும் பண்ணிட முடியாது. லவ் பண்ணால் சக்ஸஸும் ஆகாது. நம்மளுக்கு பிடிச்சா கூட வெளியே சொல்ல முடியாது. அது வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ்லாம் டீச்சர் சைடு கூட நிறைய இருந்திருக்கு. சரியா? இதெல்லாம் மாற்றி வேணால் பொய்ன்னு வேணால் சொல்லிக்கலாமே தவிர, நடந்தது இல்லைன்னு வேணால் சொல்லிக்கலாம். சமுதாயம் அப்படி தான் இருக்குது. அது வந்து எவ்வளோ மோசமான ஒரு சமுதாயம்னு பாருங்கள். இப்படிலாம் இருக்கலாமா? அப்போ ஒரு மெஜாரிட்டிங்கிறது வந்து கஷ்டப்படுற பசங்க தானே. அவங்க வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவனுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் இருக்காது, அவன் சாப்பிட்ற நல்ல சாப்பாடு இருக்காது, அவன் வேணுங்கிற செலவு பண்ணுறதுக்கு பணம் இல்லாமல் இருக்காது, அவன் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பான். அப்போது இந்த பொண்ணுக்கு மட்டும் கொஞ்சோண்டு இது யோசிச்சாங்கன்னா போதும். நியாயமாக இருக்கிற பையனுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன், எனக்கு பிடிச்ச பசங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன், கூட இருப்பேன்னு மாறி இருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து இன்னும் சொசைட்டி எவ்வளோ பெட்டராக இருந்திருக்கும். ஆனால் மாறுறது இல்லையே. நம்ம எல்லாருமே வந்து யார்கிட்ட போனால் என்ன நடக்கும்னு தான் அப்படி தானே இருந்திருக்கிறோம். ஒரு பெரிய ஆளை ஃப்ரெண்டுன்னு அதில் ஒரு சில பொண்ணுங்களாம் நான் பார்த்துருக்குறேன்ப்பா. எக்ஸைட்மெண்ட் பைத்தியம்ப்பா. அதாவது எப்படின்னா, புதுசாக ஒருத்தர் பெரிய ஆள் வந்துட்டாங்கன்னா போதும், உடனே போய் அதை ஆர்டிஃபிஷியல் அவங்களோட ஃப்ரெண்ட் ஆக்கி, க்ளோஸ் ஆக்கி, வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அவங்களோட க்ளோஸாக இருந்து, என் வாழ்க்கையெல்லாம் செத்தா கூட அந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டேன். அவன் நல்லவங்களா இருந்தால் வந்துரு போதும். எனக்கு தான் எக்ஸ்பெக்டேஷன் இல்லையே. நான் அந்த வேலையாட்டி கூட ஆடு மாடு மேய்ப்பேன்னு சொல்லிட்டேனே. படிச்சிருக்கிற தகுதி இருக்குது, முடிஞ்ச வரைக்கும் நான் வேலை செய்கிறேன், புள்ள பையனை காப்பாற்றுறேன், அவ்வளோதான். முடியலன்னா உங்கள்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்க போகிறோம். ஹெல்ப் பண்ணுங்கள், முடிஞ்சால் பண்ணுங்கள், முடியலன்னா ஓகே. சரியா? ஸோ இந்த மென்னோட வாழ்க்கை ரொம்ப கொடுமையானது.
இதெல்லாம் நான் பர்சனலாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். பட் நம்மளுக்கு வந்து அந்தந்த ஸ்டேஜில் ஒருத்தர் 2 பேர் எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. என்ன பசங்க தான்ப்பா சப்போர்ட் பண்ணாங்க. புள்ளைங்கலாம் பெருசா பண்ணல. நான் பெருசா சக்ஸஸ பார்க்குற வரைக்கும் எனக்கு எந்த பொண்ணும் சப்போர்ட் பண்ணல. டு பி ஹானஸ்ட் வந்து பூங்கோத கூட பேசினாங்க ஒரு டைம். ஏதோ ரூ. 4000 குடுத்தாங்க. நம்ம திருப்பி குடுத்துட்டோம். பட் இருந்தாலும் அந்த டைம்ல குடுத்தாங்க. அதனால அது ஒரு பிளெஸ்ஸிங்கா இருந்துச்சு. மத்தபடி வந்து அந்த சின்ன வயசுலருந்து அந்த ஸ்ட்ரகிள் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு சக்ஸஸ் பார்க்குற வரைக்கும் எந்த பொண்ணும் பெருசாலாம் கூடல. நான் இத யார போய் ப்ளேம் பண்ணிக்கிறது? நீங்களே சொல்லுங்க. இப்ப இதெல்லாம் சொல்றது வந்து பொம்பளைகள எல்லாம் மோசம்லாம் நான் சொல்ல வரல. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க யோசிச்சு பார்த்து ஒரு 10 பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கஷ்டப்படுறவங்களோட கூட இருங்க. நீங்க யாரு இந்த பணக்கார பசங்க, இந்த செல்வாக்கா இருக்கிற பசங்களோடலாம் கூட இருக்கிறீங்கல்ல, அவங்க எந்த காலத்திலயும் உங்களுக்கு வேல்யூலாம் குடுக்க மாட்டாங்க. நீங்க என்னைக்குமே யூ ஆர் நாட் வேல்யூபிள் மெட்டீரியல் ஃபார் தெம். உன்ன மாரி 10 புள்ளை, 100 புள்ளை உங்களோட இருக்கும். ஆனா ஒருத்தன் முடியாத ஒரு பையன், கஷ்டப்படுற பையனுக்கு நீங்க கூட இருக்கிறீங்கல்ல, அவன் சாகுற வரைக்கும் வாழ்க்கை முழுவதும் சொல்லி சொல்லி அழுகுவான். நான் முடியாதப்ப எனக்கு இந்த பொண்ணு கூட இருந்துச்சு. என்ன விட்டு குடுக்காம இருந்துச்சு. எனக்காக இதெல்லாம் பண்ணுச்சு. எனக்காக இப்படி இருந்துச்சு. அவன் எல்லா இடத்துலயும் இப்படி இருப்பான். அது நீங்க பார்த்துக்கங்க. மென்னோட லைஃப் ரொம்ப ரொம்ப ஹார்டு. இந்த மாரி ஒரு போராட்டத்தில இருக்கிற ஒரு மனுஷன், ஒரு ஆம்பளையோட வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டம். அது வந்து ரொம்ப கஷ்டமானதுக்கு காரணம் இந்த பொண்ணுங்க தான். அது வந்து ஸ்கூல்லயும் சரி, காலேஜ்லயும் சரி, நீங்க யார் பின்னாடி கிரேஸா இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான். நான் அப்போலாம் இந்த மாரி வேலை பார்த்துட்டு தான் இருந்தேன். நான் இப்ப எங்கூட க்ளோஸா இருக்கிற பசங்க மெயினா பொண்ணுகிட்ட கேட்பேன். இப்ப எங்கூட வஞ்சியெல்லாம் இருக்காங்கல்ல, அந்த மாரி ரொம்ப ரேணு இந்த மாரி எல்லாம் இருக்காங்களா, அந்த மாரி வந்து ரொம்ப க்ளோஸா இருந்த ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப என்ன புடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம பண்ற வேலை புடிக்கும்னு சொல்றவங்க கிட்டலாம், அவங்களாம் ரொம்ப ட்ரூ சோல். ஆத்மார்த்தமான நண்பர்கள். நான் சொல்றேன் பாருங்களேன், நான் இந்த நிலைமையிலிருந்து இனிமேல் அப்படி டிகிரேட் ஆகுறேன்னு வச்சுக்கங்க. இந்த வேலை இல்லாம வேலை போய் அடுத்த ஒரு இது குறைஞ்சுக்கிட்டே வாழ்க்கையில போய் ஒண்ணுமே இல்லாம போயிடுறேன்னு வச்சுக்கங்க. ஒண்ணுமே இல்லாம போயிட்டா கூட இவங்க இப்படியே இருப்பாங்க. என்னால நெறைய பேர்த்த சொல்ல முடியாட்டி கூட, ஒரு 2, 3 பேர்த்த என் லைஃப்ல சொல்ல முடியும். ஒரு 5 பொண்ணுகள சொல்ல முடியும். 30 வருஷத்துல யார சம்பாரிச்சேனோ ஒரு 5 புள்ளைகள சம்பாரிச்சிருப்பேன். அதே மாரி ட்ரூவா. பசங்க இருக்கானுங்கப்பா. கோடிக்கணக்குல இல்ல. பட் அட்லீஸ்ட் 1000 கணக்குல இருப்பாங்க. நம்ம பசங்க அத்தன பேர்த்த அவங்களுக்காக தான் இந்த வாழ்க்கைலாம். அவங்களுக்காக தான் இதெல்லாம் கஷ்டப்பட்டேன். அந்த மாரி நம்ம வந்து காவடிக்கெல்லாம் போவோம் சின்ன வயசா இருக்கும்போதெல்லாம். ஸ்கூல்ல படிக்கும்போது நம்மட்ட பணமெல்லாம் இருக்காது. கூட அனுப்பிச்சு விடுறதே பெருசு. தோட்டத்துல வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. அப்ப கசின்ஸ் எல்லாம் வந்து சொன்னா அப்படி நாங்க அனுப்பிச்சுடுவாங்க. அப்ப நம்ம சொந்தக்காரங்க, அந்த கசின்ஸ் எல்லாமே பொண்ணுகளுக்கு செலவு பண்றதுதான்ப்பா சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த லாரியில போவோம். அந்த கொடுமுடி போவோம். கொடுமுடி, பழனி எல்லாம் போவோம். தீர்த்தத்துக்கெல்லாம் போயிட்டு வருவோம். அதாவது வந்து கள்ளி வெளசாத்துல போய் தீர்த்தம் எடுத்து கொடுமுடி போயி, இல்ல கொடுமுடியில போய் தீர்த்தம் எடுத்து கொண்டு வந்து பழனி கொண்டு போவோம். எங்க ஊர் மாரியம்மன் கோயிலுக்கு வருவோம். இந்த மாரி 2 நாள் போவோம். அப்ப அதெல்லாம் வந்து நம்மளுக்கெல்லாம் ஒரு ஐஸ் கூட வாங்கி தர மாட்டாங்க. ரொம்ப இதா இருக்கும். ஆனா பொண்ணுகளுக்கெல்லாம் மாத்தி மாத்தி செலவு பண்ணிட்டே இருப்பாங்க. எங்கேயாவது உங்க வாழ்க்கையில உங்க மனச தொட்டு சொல்லுங்க டியர்ஸ். கேஆர் வந்து ஒரு பையனுக்கு பண்ணாம, ஒரு பொண்ணுக்கு ஏதாவது பண்ணியிருப்பனா? உங்கள விட்டு குடுத்துட்டு, அது ஆஃபீஸா இருக்கட்டும், அம் எனக்கு நம்ம ஆஃபீஸா இருக்கட்டும், இல்ல இங்க வந்ததா இருக்கட்டும், எப்பாவது நான் அப்படி பண்ணியிருந்திருப்பனா? என் வாழ்க்கையில நான் அந்த மாரி எப்பாவது இருந்திருப்பனா? கேஆர் வந்து பொண்ணுங்களுக்காக பண்ணிட்டாரு. பசங்களுக்கு வந்து ஒண்ணும் பண்ணல அப்படிலாம் நீங்க சொல்ல முடியுமா என் வாழ்க்கையில? அந்த மாரிலாம் நடந்திருக்கிறேனா? ஒரு உயிர வந்து உயிரா தானே பார்த்துருப்பேன். எங்கேயாவது ஒரு டிஃபரன்ஸ் கிரியேட் ஆயிருக்கா? கேஆர்ட்டருந்து. ஏன் அப்படின்னா, இதுதான் ரீசன். நம்மளுக்கு வந்து யாருமே இப்படியெல்லாம் இருந்தது இல்லையே அப்படிங்கிறது தான். பையனோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை. அந்த மாரி போராடுற பசங்களோட அவனால வந்து அவன் நெனச்ச புள்ள லவ் பண்ணா கூட போய் சொல்ல முடியாது. அவனுக்கு வேணுங்கிற காசு இருக்காது. அவன் வேணுங்கிறதெல்லாம் வாழ்க்கையில பண்ண முடியாது. பசங்க கூட பார்த்தீங்கன்னா, இந்த கஷ்டப்படுற பசங்க கூட பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இந்த பணக்கார பசங்களோட தான் இருப்பாங்க. சொஃபாஸ்டிகேட்டடா வளர்ந்த பையனோட தான் இருப்பாங்க. பைக்லாம் இருக்காது. இது எல்லாம் பார்த்து போற ஒரு அற்ப ஜென்மங்கள் தான் மனுஷங்கள்லாம். அதெல்லாம் வந்து தொடர்ந்து இந்த வேலைகள தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்ததுனால, பசங்கள ஸ்ட்ராங்கா வச்சிருந்தனால இதெல்லாம் பாசிபிள். பசங்கள ஏன் ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா, நம்மளுக்கு தான் யாரும் பண்ணலையே. அதனால நான் பசங்களுக்கு எல்லாம் பண்ணணும்னு நெனச்சு, பசங்களோட உண்மையா தான் இருப்பேன் எப்பவுமே. ரொம்ப இதெல்லாம் பண்ணிட்டே இருந்தனால, அப்புறம் அப்படியே வந்து அதுக்கப்புறம் பொண்ணுங்க வந்து, அதுக்கப்புறம் அவங்கள பத்தி கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு, பட் மெஜாரிட்டி வந்து இப்படி தான் இருப்பாங்க. அதுல உங்களுக்கு என்ன டவுட்டு? நல்லா இருந்தா தானே சொந்த பந்தத்திலே மதிப்பாங்க. பணம் இருந்தா தானே இங்க எல்லாமே. எனக்கு வந்து அத வச்சு மதிக்காதீங்கன்னு நான் சொல்றேன். சரியா? இப்போ நம்மள வந்து இப்ப கடன் யாரும் கேட்காம, அவங்க பாட்டுல என்ன உண்டானது, கடன கேட்காம அவங்க பாட்டுல ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. நம்ம ஏன் போய் அவங்கள போய் போதுமே. அவங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிறாங்க. எனக்கு ஒண்ணும் பெரிய
நான் தான் சொல்கிறேன், எனக்கு ஒரு பெரிய கார் வேணும், பெரிய பங்களா வேணும், பெரிய லைஃப் வேணும்லாம் நான் நினச்சதில்ல டிஎஸ். எனக்கு இந்த வாழ்க்கையே போதுமானது. நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். எனக்கு சோறு திங்கிற அளவுக்கு இருந்தால் போதும், அவ்வளோதான். சாப்பிட்ற அளவுக்கு இருந்தால் போதும். என் குழந்தைங்க படிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும், என் ஒய்ஃபை பார்த்துக்க முடிஞ்ச அளவுக்கு இருந்தால் போதும், சமுதாயத்துக்கு கொஞ்சம் காசு கொடுக்குற அளவுக்கு இருந்தால் போதும், அவ்வளோதான். நான் நிறைய சம்பாரித்து நிறைய கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான், சரிங்களா? பட் இந்த டைம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தான் ஹையஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு மேலே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறேன் டோட்டலாக. 4.2 lakhs என்னமோ கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு, கணக்கு கொடுத்தாங்க. பட் இது எல்லாம் பண்ண விட்டதுக்கு வந்து என் ஒய்ஃபுக்கும் பெரிய தேங்க்ஸ் தான். அப்படி தான் அந்த மாதிரி. அப்புறம் வந்து பார்த்தா நம்ம என்ன ஒரே பேரனா அப்படி ஆத்தெல்லாம் செலவு பண்ணால் கூட அதுக்கு நிறைய பேரம் பேத்தியெல்லாம் 10 பேர் 12 பேர். ஒரு பாவப்பட்ட ஜென்மமாக, பாவப்பட்ட ஒரு மனசு பிறவியா, ஒரு ஆம்பளையா, பொம்பளையாக பிறந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நிறைய நாள் நினச்சிருக்கிறேன். பொம்பளையாக பிறக்காமல் போயிட்டோமே அப்படின்லாம். எல்லா இடத்துலையும் வந்து நம்மளை டிஸ்கிரிமினேட் பண்ணி, எல்லா இடத்துலையும் நம்மளை ஒன்றும் இல்லாமல் சொல்லி, அது சொல்லிட்டா கூட வழியாக இருக்காது, அப்படியே நடந்துக்குவாங்க. அப்படி வாயை திறந்து சொல்லிட்டாங்க கூட பரவாயில்ல. அதனால நம்ம அப்படி இருக்கக்கூடாது. யாராக வேணா இருந்துட்டு போகுது, அது ஆம்பளை இருக்கட்டும் பொம்பளையாக இருக்கட்டும், அவன் எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருந்துட்டு வேலைக்காக அவங்ககிட்ட போய் நின்றக்கூடாது. ஒரு நியாயமாக, அதாவது அவங்கள போய் அட்ராக்ட் பண்ணணும், அவங்கள பிடிச்சி வச்சுக்கணும், அவங்கள ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கணும், அவங்க தானே க்ளோஸ்ன்னு சொல்லிக்கணும்லாம் யார்கிட்ட போய் நீ பெரிய ஆளாக தான் உன்னோட வச்சுக்கிட்டு வந்துடும். நான் அவ்வளோதான், சரியா? இந்த வாழ்க்கை ரொம்ப சாதாரண வாழ்க்கை, எங்கள் அம்மா கொடுத்த வாழ்க்கை, எங்கள் அம்மா விட்டுட்டு போன வாழ்க்கை. யாருக்காக வாழ்க்கையெல்லாம் இங்கே கொடுக்கல, சரியா? யார் உயிரையெல்லாம் காப்பாற்றலை, என் உயிரெல்லாம் ஒருத்தனும் காப்பாற்றல இது வரைக்கும். இந்த டிப்ரெஷன் டைமில் கண்டிப்பாக கொஞ்சம் பேர் காப்பாற்றிருக்கிறீங்க, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் ஜென்ரலாக சொல்கிறேன், நம்மளுக்கு தான் வந்து வேலை இல்லாதப்போ வீடு அக்காமடேஷனே கொடுக்காத ஆளுக்கு தானே, இல்லையா? அப்புறம் எத்தனையோ வழி இருக்கும், நம்ம பர்சனலாக நிறைய பிரச்சனை இருக்கும். அப்பவும் பார்த்தா ஒரு வீடியோ, என்ன முடியுமோ நம்மளுக்கு ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறேன், ஃபண்டு கொடுத்துருக்குறேன், அவங்க இஷ்யூஸ்க்கு ஒர்க் பண்ணிக்கிறேன். ஒரு நேரம் எனக்கு நிறையா கோத்ரூ பண்ண கூட கொஞ்ச நேரம் மனசு உடஞ்சி உட்காந்துருந்தா கூட திரும்ப வந்து எல்லாம் பண்ணியிருக்கிறேன், அப்படிலாம் இருந்திருக்கிறோம். பட் இந்த மனுஷங்க வந்து அதெல்லாம் புரிஞ்சுக்கிறது இல்லை. அவங்கவுங்க வேலை முடிவு வரைக்கும் தான் அதெல்லாமே. அதுக்கப்புறம் வந்து அவங்க பர்சனல் மட்டும் தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு வேணுங்கிறது கிடச்சிட்டா அற்ப மனுஷங்க தான், அதில் எனக்கு டவுட்லாம் எப்போவுமே இருந்ததில்லை. நல்லபடியாக இருந்தால் நல்ல மனுஷங்க நல்லபடியாக தானே சொல்ல போகிறோம். ஸோ இவங்களாம் அப்படி தான் இருப்பாங்க. அதுதான் சொல்கிறேன், இந்த வல்காரிட்டி திரும்ப திரும்ப பண்ணாதீங்க. இந்த பொம்பளையில் பூரா திரும்ப ஒரு செக்ஸ் ஆப்ஜெக்டாக காட்டாதீங்க. அவங்கள வந்து திரும்ப இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறது, அப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி பண்ணி மீடியாவில் போட்டு அந்த ஆம்பளை மனசில் பூரா வக்கரத்தை பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எங்களை மாதிரி கஷ்டப்பட்டு வர்ற பசங்களாம் அனாதையாக தானே இருப்போம். எங்களை யார் ஈன்னு கேட்பா? ஒரு பெரிய ஆள் பசங்க பிள்ளைங்கன்னா ஸ்கூல்லேயே வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கிறது இல்லையா? எந்த ஸ்கூலாக வேணா இருக்கட்டும், இவங்க அவங்க இது இல்லை அப்படின்னு. அந்த பையனுக்கு பொண்ணுக்கு வந்து எப்போ ஒரு பெரிய இப்போ அந்த பையனுக்கு பொண்ணுக்கு வந்து எப்போ ஒரு பெரிய நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், வேல்யூ ரொம்ப பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன லைஃப்பில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்து தான். அதுலேயும் வந்து செல்ஃபாக பண்ணாங்கன்னா அது ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம். அது என்ன பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும்? வாழ்க்கை முழுவதும் ஆயின்னு ஓடி தன்னை காப்பாற்றிக்கிட்டு தன்னை ஒரு பெரிய இடத்துல வச்சுக்கிறது என்ன பெரிய சாதனையா? நம்ம வாழ்க்கை மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கணும்ல, அது ஏன் யாருமே சொல்லி தர்றதில்ல? அப்புறம் எப்படி இந்த சொசைட்டி நல்லா இருக்கும்? அப்புறம் எல்லா இடத்தையும் திருட்டு நடக்க தான் செய்யும், அவன் கொலை பண்ணத்தான் செய்வான். என்ன பண்ணுறது அப்புறம்? நம்ம எல்லா இடத்துலையும் எல்லாத்துக்கும் உண்டான ஒரு சமுதாயம் இருந்தால் எங்கேயுமே அந்த பிரச்சனை நடக்காது இல்லை? அவன் ஒருத்தன் வாழ வழியிலேன்னு அவன் என்ன பண்ணுவான்? அவன் இந்த சமுதாயம் வந்து இப்போ அதனால தானே சொல்கிறேன், இப்போ கல்யாணமாக நிறைய பசங்க இருக்காங்க, ஏன் அவங்கள வக்கரமாக்குறீங்க? ஒரு பொம்பளை பார்த்தா கையெடுத்து கும்பிட்ற மாதிரி தானே இருக்கணும், இல்லையா? நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குல்ல, பொம்பளைன்னா என்னன்னே தெரியாமல் இருப்பாங்கல்ல, அவங்க சூழ்நிலைக்கு பொண்ணு கிடைக்காம இருக்குமில்ல, அப்போ அவனுக்கு எவ்வளோ தாழ்வு மனப்பான்மை இருக்கும். அப்போ நம்ம எப்படி நடந்துக்கணும்? நேச்சுரலாகவே நம்மெல்லாம் வந்து ரொம்ப அந்த ஈர்ப்புங்கிறது இருக்கும்ல, மென் விமன். பட் அதெல்லாம் வந்து இல்லாமல் அந்த ஒரு ஆள் கூட வந்து நிறைய பேர் போயிருப்பாங்க, க்ளோஸாக இருப்பாங்க. அதனால் நிறைய பார்த்துருக்குறேன் டிஎஸ். அதெல்லாம் வந்து நான் சக்ஸஸை லைஃப்பில் பார்க்குற வரைக்கும் அப்படி தான் இருந்திருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, இப்போ நம்மளோட வந்து ஒரு அரணா போயிடுச்சு. இது எப்படின்னா, இப்போ அது பாரு, பசங்களுக்கு நான் இது ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன். என்கிட்ட ஒரு பொண்ணு சொல்லிச்சுப்பா, என்கிட்ட வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த கொஞ்சம் கேரிங்லாம் பேசி அந்த சின்ன வயசில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருப்போம்ல, அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து ரொம்ப பிரேக் இருந்துச்சு. அப்போ உருட்டாமரு பிரேக் இருந்துச்சு கெரியரில். அப்போல்லாம் வந்து உள்ள வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணி டிசிஎஸில் வேலைக்கு எட்டு வந்து நான் வந்து ஆன்சைட் வந்து ஜாப் கால்லாம் பண்ணிலாம் சொல்லி டாஸ்க்லாம் கொடுத்துருப்போம். வந்து அது பயங்கர டெக்னிக்கல், அதனால் கூப்பிட்டு செக் பண்ணிக்கவே இப்படி தான் இருக்கும்.
அப்புறம் அவங்க போய் சொல்லியிருக்காங்க, அங்கே லீடுகிட்ட போய் கேஆருக்கு மேலே ரொம்ப பெரிய இம்ப்ரெஷனு அப்படின்னு ஏதோ ஒரு மாதிரி சொல்லியிருக்குங்க. ரொம்ப கேர் பண்ணிக்குவார் அப்படி இப்படின்லாம். அப்போ அவன் சொல்லியிருக்கான், அப்படி அவர் எல்லாத்தையும் அப்படி தான் பண்ணிக்குவார். நான் மட்டும் இல்லை, நம்ம ஆஃபீஸில் இருக்கிற வாட்ச்மேனை பார்த்தாலும் அவர் அப்படி தான் இருப்பார். அதனால் அதையும் நீங்கள் பெருசாக எடுத்தீங்க, கேஆர்னா அப்படி தான் எல்லாத்து மேலேயும் பாசமாக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருக்கிறான். அந்த மாதிரி நம்ம வந்து நல்லது பண்ண போனால் கூட நம்மளை ஆல்வேஸ் ஜட்ஜடு தான். சரியா? நம்ம வந்து எப்படி என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் எப்படிப்பட்ட கேரக்டர்லாம் பார்க்குறதில்ல. வாழ்க்கை வந்து அந்த மாதிரி இந்த ஸ்கூல்லாம் போகும்போதெல்லாம் வந்து நிறைய நாள் கவர்மெண்ட் ஸ்கூல் போயிடலான்னு தோணும். நம்மளுக்கு வந்து போட்டுக்கிற நல்லா துணி இருக்காது. வீக்கெண்டு வந்துன்னா கஷ்டமாக இருக்கும். சரி, இந்த சாட்டர்டேவும் யூனிஃபார்மே வச்சிருக்கக்கூடாதா அப்படின்லாம் தோணியிருக்கு. அப்போ இந்த பணக்கார வீட்டில் வர பசங்க பிள்ளைகள்லாம் பூரா நல்ல நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வரும். அவங்க அப்பா அம்மா பேங்க்கில் அதுக்கெல்லாம் இந்த பிள்ளைங்க வாவ் அப்படிலாம் அது எதுக்கு அதெல்லாம் பண்ணுறீங்க? எப்படிங்க மேலாம் மரியாதை வரும்? நான் நிறைய விஷயத்தை இழந்த டியர்ஸ். அதனால் வந்து எனக்கு நான் வந்து ஒரு சிலரெல்லாம் ரொம்ப பெரிய பிரமிப்பாக ரொம்ப பெருசுன்னு லைஃப்பில் நினச்சி நம்பிட்டேன். கிட்ட போய் பார்க்குறேன், அடைச்சி இவ்வளோதானான் இருந்தது. ஒரு பெரிய ஆளை பார்த்தா கையில் பிடிச்சி வச்சுக்கிறது, ஓடி ஓடி போய் ஆர்டிஃபிஷியலாக பழகி க்ளோஸ் ஆகிக்கிறது, ஏமாத்துறது, உண்மையாக உயிரை கொடுத்துருக்கவங்களுக்கு உண்மையாக இருக்க தெரியாதது. இவங்களெல்லாம் பார்க்கும்போது நான் சிரிச்சிட்டு கமெண்ட் விட்டுட்டு, அடா கருமை, இதுக்காக போய் இவ்வளோ ஃபீல் பண்ணணும் அப்படின்னு. நான் வந்து என்ன மாதிரி இருக்கிற பசங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன். அதுலேயும் அம்மா இல்லாத பசங்களுக்கு சொல்கிறேன், அப்பா பொறுப்பாக எதுவுமே பண்ணி வைக்காத பசங்களுக்கு சொல்கிறேன். இந்த வாழ்க்கை உங்களை அப்படிலாம் திரும்ப இதே மாதிரிலாம் உங்கள் வாழ்க்கை இருந்துடாது. உங்களுக்கு எல்லாமே இது மாறும். இந்த சமுதாயத்தை நம்புங்க, நல்ல மனுஷங்களை நம்புங்க. எங்கேயா ஒருத்தன் வருவாயா? என் லைஃப்பில் ஒருத்தர் தான் அப்படி சம்பாரிச்சிருக்கிறேன். இது வரைக்கும் உண்மையாக சொல்லணும்னா, இப்போ நம்மளுக்கு என்ன வேணுமோ இல்லையோ அதைத்தானே அவங்க பண்ணி தரணும். நம்ம யார்கிட்ட பணம் கேட்க மாட்டேன். எனக்கு இந்த பணத்தை கொடுத்துருங்க, எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணுங்க டிஎஸ்ன்னு நான் யார்கிட்டும் இது வரைக்கும் நின்னதில்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியுமில்ல, நம்ம எப்படிப்பட்ட ஒரு பையனாக வளர்ந்துருக்கிறோம் அப்படின்னு தெரியுமில்ல. நம்ம யார்கிட்டும் போய் இந்த காசை கொடுங்க அப்படின்லாம் நான் இப்போ சொல்லிட்டேனே. நான் தான் சொல்லிட்டேனே, என்ன உடம்பு சரியில்லைனா பார்த்துக்க, நான் தான் ஏசல் ரூம் வச்சு கட்டுறேனே, நாங்கள் அங்கே போய் கொண்டுக்கு போகிறோம். நான் தான் பெரிய சர்ஜரிலாம் பண்ணாதீங்கப்பான்னு சொல்லிட்டேனே. முடிவு வரைக்கும் இருந்துட்டு அப்படியே செத்து போயிடுறோம்ப்பா, ட்ரீட்மெண்ட்டில் வச்சு என்ன அனுப்பிச்சி விட்ருங்க அப்படி தான் நான் சொல்லியிருக்கிறேன். நம்மளுக்கு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம், செலவே பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டேனே. அறுத்து போடாதீங்கப்பா, இருக்க வரைக்கும் அப்படியே வச்சு நான் சம்பாரித்து நிறைய பசங்க இருக்காங்க. அப்போ இந்த பொண்ணு வந்துப்பா, இவங்களுக்கு வந்து என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா, ஏசல்லாம் வரும்போது என்ன ரூடு, ரொம்ப கோவம் வரும் அப்படின்னுலாம் வந்து என்னை நிறையா வந்து அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜெல்லாம் வந்து விசா வாங்கிட்டு ஏமாற்றி போயிடுவாங்கப்பா இவங்கெல்லாம். பிள்ளை பூரா ஏமாத்து ஒரு காலத்தில். பசங்களும் தான், அது ஜெண்டர் பேஸ்டு கிடையாது. பெரிய பெரிய ஹெல்ப் எடுத்துகிட்டு திரும்பி பார்க்க, அதாவது நம்ம உயிரை கொடுத்து வேலை செஞ்சுருப்போம். இன்னொரு பொண்ணுக்கு பையனுக்கு அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் எடுத்து பண்ணுங்கன்னு சொன்னால் பண்ண மாட்டாங்க. ஏன், அதாவது ஒரு பொண்ணு இங்கே வந்துட்டு 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்களுக்கு தெரியும். அது ஏசல் மூலமாக நம்ம தான் கூப்பிட்டு வர்றோம். வந்தோடனே அந்த ஜாதியை பிடிச்சி, அந்த ரிலீஜனை பிடிச்சி, அந்த ஸ்டேட்டை பிடிச்சி 20 பேர்த்த 2வது வாரமே வீட்டுக்கு வர வைக்குது பூஜை பண்ணி. சரியா? 20 பேர்த்த வந்து 2வது நாள் வந்து பண்ணிக்க முடியுது. என்கிட்ட கூப்பிட்டு அழுது எனக்கு விசா வேணும், என் குடும்பம் இப்படி இருக்குது, 2 பிள்ளை இதெல்லாம் சொல்ல முடியுது. நான் சோசியல் மீடியாவில் போய் நம்ம இதெல்லாம் போட்டிருக்கிற கௌதமி இதெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க. அது உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் கொஞ்சம் லைக் பண்ணி விடுங்கம்மா. அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் போகும்னா சோசியல் மீடியா யூஸ் பண்ண மாட்டேங்க கேர். என் ஹஸ்பண்ட் ரொம்ப பொசசிவ்னு சொல்லுது. எனக்கு தோணுச்சு, இப்போ கேஆர்கிட்ட போய் அழுகணும், போய் வேலையை கேட்டுக்கணும், இப்படி வாங்கிக்கணும், அப்படி வாங்கிட்டு புருஷன் பொசசிவ் இல்லையான்னு கேட்கலான்னு தோணுச்சு. நம்ம கேட்குறது நியாயமாக தானே கேட்குறோம். உனக்கு பிடிச்சிருந்து போய் லைக் பண்ணி, இது எப்படி எல்லாத்துக்கும் போய் சேரணும்ல. நியாயமாக தான் நம்ம எல்லாமே கேட்போம். அநியாயமாலாம் ஒன்றும் பண்ணுறதில்ல. அதை லைக் பண்ணி விடுறதுல என்ன பெரிய கஷ்டம் வந்துடும்? அதை பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து ஆம்பளைகிட்ட மறுபடியும் சொல்கிறேன், நிறைய பேர் அப்படி இருக்கிறதுனால கேஆர் அப்படிலாம் நான் அப்படிலாம் செத்து போயிடுவேன். சரியா? இந்த 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 உயிரெல்லாம் வந்து இந்த மாதிரி அப்படிலாம் வாழணும்னு எனக்கு எந்த அவசியம் கிடையாது. 2 மாதத்தில் எங்கள் அம்மா விட்டு போட்டு போச்சு. நான் போராடித்தான் வாழ்ந்தேன். இப்போ நான் இல்லாட்டி என் பையனும் பிள்ளையும் போராடி வந்துடுவாங்க. எங்கள் அப்பா இப்படி தாண்டா இருந்துட்டு செத்தான் அப்படின்னாவது இருப்பாங்க. எனக்கு அப்படிலாம் ஒரு 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 பிரச்சனையும் இல்லை. அப்போ வந்துட்டு இங்கே வந்து ஹெல்ப் பண்ணால் போய் எல்லாத்திட்டும் போய் ஆஃபீஸ்லாம் போயிட்டு இவங்கனால வந்து நிறைய பாதிச்சிருக்கு. உதவி பண்ணி நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸ்டாண்டர்டை செட் பண்ணுவோம்ல, இதுதான் எக்ஸ்பெக்டேஷன், இப்படி தான் நீ பண்ணணும்னு சொல்லுவோம்ல, அது பண்ண மாட்டாங்க. திட்டுவேன். ஏன் பண்ணல, அந்த பொண்ணு வந்து நிற்கிது, அந்த பையன் வந்து நிற்கிது, நீ ஏன் பண்ணல, நீ உனக்கு தெரியுமில்ல பண்ணியிருக்கலாம்ல, உனக்கு கிட்டத்தட்ட 100 மணி நேரம் செலவு பண்ணியிருப்போம். ஒவ்வொரு டைம் அதை பண்ணிகிட்டு இருக்கும் இன்னொரு பொண்ணுக்கு நீ பண்ணுன்னா பண்ண மாட்டாங்க. அப்புறம் இவங்களுக்கெல்லாம் வந்து என்னென்னா, ஆம்பளைனா எல்லாருமே வந்து நம்ம போனால் சிரிச்சுட்டு பேசிடுவாங்க இல்லையா? அப்படி எல்லாத்துக்கும் ஒரு எண்ணம் இருந்துச்சு. இப்போல்லாம் தெரியும் வந்து அது நடக்காதுன்னு தெரியும். சரியா? அப்படிலாம் யாருக்கிட்ட வந்துட முடியாது தெரியும். ஒரு பொண்ணு வந்து போராடி பார்த்தது வஞ்சிங்கன்னு நிறைய டைம் சொல்லிச்சா, பேசித்தான் தொலைங்க இப்படி சொல்லாது, பேசுங்களே, இத்தனை தடவை ட்ரை பண்ணுது, பேசுங்களே ஒரு டைம் அப்படின்னு. அவங்க இன்டென்ஷன்லாம் என்ன தெரியுமா, வந்து விசா வாங்கிட்டு போகிறதான், வேறு ஒன்றுமே இல்லை. அன்புங்கிறது உண்மையாக இருக்கணும் டிஎஸ். யார் பெற்ற பிள்ளை எத்தனை வேலை செய்து பாரு.
இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செய்கிறாரு பாரு, இத்தனை பேர் நல்லா இருக்கும்னு இந்த வேலையை பண்ணுறாரு பாருன்னு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நானே கூப்பிட்டு பேசியிருப்பேன். எவ்வளோ வேணால் சின்ன பிள்ளையா இருக்கலாம், எவ்வளோ வேணால் அழகாக இருந்துக்கலாம், அதை வச்சு நான் என்னத்த பண்ண போகிறேன் வாழ்க்கையில். அதனால் என்ன மாதிரி கஷ்டப்பட்ட பசங்களாக இருப்பீங்களப்பா. நான் உங்களுக்கு எல்லாம் என்ன சொல்ல வரேன்னு புரியுது. நம்ம எல்லா இடத்துலையும் இந்த சமுதாயத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கோம், அவமானப்பட்டிருக்கிறோம், அசிங்கப்பட்டிருக்கிறோம், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறோம், மனசு உடஞ்சி போயிருக்கிறோம். நம்ம லவ் பண்ணால் கூட இந்த லவ்வெல்லாம் சக்ஸஸ் ஆகாது. ஏன் ஒய்ஃப் லவ் பண்ணாங்க, என் ஒய்ஃபுக்கு இது ஃபஸ்ட் லவ். நம்மளுக்கு தான் லவ் பண்ணது கிடைக்கல, அவளுக்காவது கிடச்சிட்டு போகணுன்னு கட்டிக்கிட்டேன். அது இல்லாமல் சொன்னா அப்படி கல்யாணம் பண்ணிங்கன்னா சூசைட் பண்ணிக்கணும்னு சொன்னா அப்படி. நான் செத்து போயிடுவேன், நீங்கள் பாட்டில் இருந்துக்குங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணி நான் செத்து போயிடுவேன்னு சொன்னா அப்படி. என்னடா ரொம்ப போச்சு, அம்மா இப்படி தான் போயிருக்குது, நம்மளால் இன்னொருத்தர் அப்படி ஆயிடக்கூடாதுன்னு தான் நம்மளுக்கு அப்படி தான் போயிடுச்சு. பட் நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் பெருசாலாம் நீங்கள் ஒன்று இழந்துட்டிங்கன்னா வருத்தப்படாதீங்க டிஎஸ். நீங்கள் ரொம்பலாம் என்ன மாதிரி இருக்கிற பசங்களாம் நீங்கள்லாம் எங்கூட இருந்திருக்கணும்ல. உங்களுக்காக நான் எவ்வளோ உழைச்சிருக்கிறேன், எவ்வளோ கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு வளைக்கிற மாதிரி தானே எனக்கு எல்லா இடத்துலையும் வளைச்சிருக்கோம். நிறைய பேர் கஷ்டப்பட்டுருப்பீங்களே. இப்போ அப்பா இருக்கலாம், அப்பா எல்லாம் போயிருக்கலாம், அம்மா எல்லாம் போயிருக்கலாம், இல்லை பணம் இல்லாமல் 2 பேர் பணம் இல்லாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் நான் கோத்ரூ பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்களும் கோத்ரூ பண்ணியிருப்பீங்க. உங்களால் என்னோடய லைஃப்பை புரிஞ்சுக்க முடியுமில்ல. அப்போது என்ன மாதிரி இருக்கிற பசங்க தானே எனக்கு அரணாக இருந்திருக்கணும், பாதுகாப்பாக ஒரு ஆர்மியாக கூட இருந்திருக்கணும்ல. என்ன மாதிரி ஒருத்தன் போய் இதெல்லாம் பண்ணிட்டான்டா அப்படின்னு எல்லாம் நீங்கள் நின்றுருந்துருக்கணும்ல. எனக்கு இந்த க்ரௌட் இன்னும் ரொம்ப பெருசாக தானே இருந்திருக்கணும். எங்கேயாவது ஏதாவது ஒரு பையன் அதனால தான் சொன்னேன், எப்போவுமே வாழ்க்கையில் வச்சுக்கிட்ட பிரின்சிபல் ஏதாவது ஒரு பையன் ஒரு பொண்ணோட க்ளோஸாக தானே கிட்ட போயிருக்கிறேன்னா, எங்கூட க்ளோஸாக இருக்கிற பொண்ணுக்கிட்ட தான் நான் க்ளோஸாக இருந்திருக்கிறேனே தவிர, நான் வேணும்னு வந்த பொண்ணுக்கிட்ட மட்டும் தான் க்ளோஸாக இருந்திருக்கிறேனே தவிர, யார்கிட்டும் போய் அப்படிலாம் க்ளோஸாலாம் இருந்து யாரையும் பிரித்தது கிடையாது, கெட்டதெல்லாம் பண்ணது கிடையாது. அப்போ நம்மளோட இருக்கிற பொண்ணுங்களோட நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க யோசிச்சு பாருங்கள். அதில் ஒரு பொண்ணு நம்ம ஃப்ரெண்டு லீடாக ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு வேலை வேணும் அவங்களுக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டேன். டிஎஸ் நான் வேலை வேணும்னு வாங்கி கொடுன்னு சொல்லிட்டேன், இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்கப்பா வேலை வாங்கி கொடுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் அந்த பொண்ணு வேறு லீடாக இருந்துச்சுன்னா, இப்போ மற்ற பசங்களோடலாம் அவங்க பேசுவாங்க, நான் பேசலின்னு சொல்லலை. ஏன்னா அவங்க டெய்லி டாஸ்க் ஒர்க் பண்ணுறாங்க, பேசுவாங்க. இவரோட பேசுனதே கிடையாது. இவர் நான் சொன்னதுலேருந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த பையன் என்ன பண்ணுறான்னா, போய் அந்த பொண்ணோட வாட்ஸ்அப் என்னோட ஸ்டேட்டஸில் ஒரு நாள் பார்த்ததில்லை. நான் எப்போவுமே ஒரு ஒரு பர்சனலான ஒரு விஷயமோ இல்லை ஒரு பெரிய வேர்டிங்ஸோ அதை கூகுள் இன்டர்நெட்லேயே கிடைக்குது. அதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரிய போகுது என்ன. உங்களுக்கு எது கிடைக்கலையோ அதை மட்டும் தான் நான் கொண்டு வந்து வைக்கிறேன். ஏசலில் நம்ம பேசுகிற வீடியோ, அலுமனியில் நம்ம பண்ணுற ஈவெண்ட், இதை மட்டும் தான் கொண்டு வந்து வைக்கிறோம். நம்ம வேறையெல்லாம் வைக்கிறது இல்லை டிஎஸ். இந்த பொண்ணு எப்போது ஸ்டேட்டஸ் வச்சுன்னா அந்த ஸ்டேட்டஸ் போய் லைக் பண்ணுறது, ஆர்டின் போடுறது, கிளாப் பண்ணுறது, அந்த ஸ்லோவாக அந்த மூவ் பண்ணுவாங்கல்ல அந்த வேலையெல்லாம் பண்ணுற அப்படி. அப்புறம் திடீர்னு அப்புறம் ஒரு ஏதாவது பேசலான்னு கூப்பிட்றது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்திருப்போம் அப்படியே இருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு அப்படி தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏசல் நடந்து நான் அந்த பையனை கூப்பிட்டு சத்தம் போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் பார்க்குறேன் டிஎஸ் என்ன நடக்குதுன்னா, வாட்ஸ்அப் டிபி பார்த்தா எனக்கு வைக்கல, அந்த பொண்ணுக்கு மட்டும் வச்சுருக்கா அப்படி. எனக்கு தான் ஃப்ரெண்டு. அப்புறம் அன்றைக்கி ஒய்ஃபை கூப்பிட்டு சத்தம் போட்டேன், இந்த மாதிரிலாம் இருக்கானு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த இப்போ இருக்கிற நிலைமையில கூப்பிட்டு திட்டுற நிலைமையில் இல்லை, இல்லை கூப்பிட்டு வெளியே போடான்னு சொல்லியிருந்திருப்பேன். பட்டு கண்டிப்பாக கஷ்டப்பட்டு வந்த பையன் அதை பண்ண மாட்டான். எனக்கு அதில் ரொம்ப நம்பிக்கை இருக்குது. நீங்கள் வாழ்க்கையில் போராடி நீங்கள் நிறைய அவமானத்துலேயும் அசிங்கத்துலேயும் வளர்ந்த பசங்கள்லாம் நீங்களாம் சிங்கமாட்ட தான்ப்பா இருக்கணும், சரியா? நம்ம எத்தனை பேர்த்துக்கு நினச்ச படிப்பு கிடைக்காது, அதனால தான் இத்தனை படிப்பு கொடுத்தது, எத்தனை பேர்த்த படிக்க வச்சது. இங்கே ஒரு பையன் நம்ம சஜித் ராஜாவோட ஃப்ரெண்டு, பேர் வேண்டாம் விடுங்க, எம்எஸ் படிக்கணும்னு சொல்லி $7,000 கட்ட முடியல, ரொம்ப இது பண்ண அப்படிப்பா. வேலை வாங்கி கொடுத்து விசா விட்டுறேன் எல்லாமே பண்ணி கொடுத்து 60 days நோட்டீஸில் இருக்கிற அப்படி வேலை இல்லை, இந்த மாதிரி குடும்பம் இருக்குன்னு கஷ்டப்பட்டோன்னே கேரளா தான் அவரை கூட்டிகிட்டு அந்த எம்எஸ் போட்டிருக்குன்னு சொன்னார். அதுக்கு $7,000 பணத்தை கட்டி பணத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் லேட்டாக 6 மாதமாக நம்ம கழிச்சு அந்த விசா வாங்கி கொடுத்து ஜாப் வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணிட்டோம்ப்பா. ஓடி போயிட்டாரு பைசல் விட்டு. எனக்கு இந்த மாதிரி பசங்களெல்லாம் பார்க்கும்போது காமெடியாக தான் இருக்கும். நீங்களாம் திருந்துங்கடா டேய் அப்படின்னு தான் தோணும், சரியா? இந்த பிள்ளைகளுக்கு இந்த சுயநலவாதிகளாக இருக்கிற ஆம்பளைகளை தான் நிறையா பிடிக்கும், சரியா? அவங்கள பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த சினிமாவை பார்த்து கெட்டு போன ஒரு கூட்டம் அது. சினிமா மாதிரி இப்படி இருக்கணும், அப்படி அவன் காட்டுறான் பார்த்தியா, அவங்க வீட்டில் அவன் ஒய்ஃபோட அப்படிலாம் இருக்க மாட்டான். அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி இது பூரா நம்மளுக்கெல்லாம் கிடச்சிடணும், நம்ம யாருக்கு அது காரணமாக இருக்கக்கூடாதுங்கிறது தெளிவாக இருப்பாங்க. ஸோ இப்போ என்ன மாதிரி இருக்கிற பசங்க என்ன கொஞ்சம் இந்த லைஃப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்படி இல்லாமல் இருந்தால் தான் நம்மளை மாதிரி இன்னி ஃப்யூச்சரில் வர்றவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கணும்ல.
இப்போ கேஆர் இதை கோத்ரூ பண்ணிட்டாருன்னா ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வேணும்ல டிஎஸ். பின்னாடி வரவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்கக்கூடாது நம்ம நம்பணும்ல. அதுக்குண்டான ஒரு வழியை நம்ம பண்ணி வைக்கணும்ல. அதுதான் இங்கே இல்லைன்னு நான் சொல்கிறேன். இந்த டிஸ்கிரிமினேஷன்லாம் வேண்டாம், அது எல்லா இடத்துலையும் இருக்கும். அப்புறம் நம்ம ஆஃபீஸ்லாம் வந்து இப்போ பரவாயில்ல, முதல்லலாம் வந்துட்டோம்னா நிறைய டாமினேஷனு, நிறைய இந்த ஜாதி, இந்த ஸ்டேட்டில் ஒரு சிலர் பெருசாக இருப்பாங்க, அந்த ஜாதியில் பெருசாக இருப்பாங்க, மற்றவங்கள வந்து வளரவே விட மாட்டாங்க. எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் ஒரு நியாயம் இருக்கணும்ல, தர்மம் இருக்கணும்ல. யார் நல்லா வேலை செஞ்சாலும் அவனுக்கு கொடுக்கணும். கரெக்டாக யாராக வேணா இருக்கட்டும், அப்படி தான் இருக்கணும். அதான நியாயம். நீ ஃபேவரட்டிசம்ங்கிறதெல்லாம் எப்படி இருக்கணும்னா, அந்த இடத்துல நல்லா வேலை செய்யாமல் ஒருத்தர் இருந்தான்னா அப்போ நீ ஃபேவரட்டிசம் பண்ணு, அது தப்பு தான். பட் இருந்தாலும் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாவது அப்படி பண்ணலாம். பட் எல்லா இடத்துலையும் அந்த பாலிடிக்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. இந்த மாதிரி பசங்க அதையும் ஹேண்டில் பண்ணி அவங்க லைஃப்பில் வந்து பார்த்தா ஒரு கஷ்டப்படாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஒரு லைஃப்பில் போராடி முன்னுக்கு வந்திருந்தாங்கன்னா ஒரு கஷ்டப்படாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு இது என் ஒய்ஃபுக்கெல்லாம் அது புரிய வைக்கவே முடியலைங்க இந்த லைஃபெல்லாம். என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்ச ஒரு பசங்க வந்து அவங்க பெரியம்மா பையனும் அவங்க சித்தி பையனும் தான். அவங்க ரொம்ப க்ளோஸ்டு சர்க்கிள். ஒய்ஃபு, அவங்க அக்கா, தங்கச்சி, அப்போ தம்பி, அண்ணன், இவ்வளோதான். ரொம்ப ஊரேகள் நாடைகள் நம்மள மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. சரிங்களா? ஸோ அப்படி தான் இருந்திருக்கு. அப்போது இருங்க கூப்பிட்றேன், ஒரு எமர்ஜென்சி கால் வந்துக்கிட்டே இருக்குது இருங்க.